ஹாய் ரேஞ்சர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இஸ் 2:55. எங்கே இருக்குன்னா திண்டிவனம் தாண்டியாச்சு. இது கரெக்டாக நிற்கிற வண்டி ஃபுல்லாகவே செம டிராஃபிக் வந்துட்டு இருந்தது. பஸ்ஸுலாம் பின்னாடியே பஸ்ஸு சேசிங் வர பண்ணிட்டுருக்கான். வர அவனே வந்து 110 வந்துட்டுருக்கான். நானும் பார்த்துட்ருக்கேன், பின்னாடியே வந்துட்டுருக்கான். என் முன்னாடியே ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு செம ஸ்பீடாக. எனக்கு உடனே இந்த நேஷ்னல் பஸ் ஒன்று இருக்குது, கோலாராக ஓட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. ஐயோ, ஓ மை காட், ஐயோ No. தூங்கிட்டான் அவ்வளோ தெரியுது. அப்படியே என் ஃப்ரெண்ட்ல நடக்குது. அதான் பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ஒன்றும் இல்லை. அண்ணா எமர்ஜென்சி அது. நீ என்ன பஸ்ஸில் என்ன வந்தீங்க? ஆனால் ஃபுல் லாக் ஆகிருக்குது. இது லாக் ஆகிட்டு ஜாம் ஆகிடும். ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. இறங்குறாங்களோ முட்டில ஒரு அடிப்பட்டு ஒண்ணு இல்ல நேரம் ஒண்ணு இல்ல அவ்வளவுதானே முடிஞ்சிடும். ஒண்ணு இல்லமா ஒண்ணு இல்லமா இருக்குமா எங்கமா இருக்காரு அப்பா? ஒண்ணு இல்லமா இருங்க. சரி அண்ணா இவர் ஏத்திருண்ணா மண்டையில ரத்தம்.
இருங்க நீங்க போறீங்களா? நான் வெயிட் பண்றேன், நீங்க போங்க. உட்காருங்க. ஒன்றாவது இவருக்கு மட்டும் எப்படியாச்சும் ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிட்டு மண்டையில் பிளட் வருது. வரீங்களா? வாங்கண்ணா. அண்ணா இப்படி போயிடலாம். வாங்க அப்படியே. அண்ணா ஆம்புலன்ஸ் இருக்கு. வாங்க அண்ணா, அப்படியே பிடிச்சிட்டு வாங்கண்ணா யாராச்சும். வாங்க. அவர் கால் அடிபட்டிருக்கு. அண்ணா இங்க மேலே ஏறி போயிட்டு பிடிச்சிக்கோங்க. பிளட் க்ளாட் ஆகுது, பார்த்துக்கோங்க. உங்க நம்பர் எனக்கு சொல்லுங்க. 801 801 தூக்கத்தில் ஓட்டுறாரு. யார் கொண்டா வைக்கிறாங்க? அவரு உண்டாரு. என் கண்ணு முன்னாடி பக்கத்தில் நடந்தது. அப்படியா? நான் ஃப்ரண்ட்ல போயிருக்கேன். இங்க போய் வந்துட்டு இருக்கேன்னா ஃப்ரண்ட்ல நடக்குது. அவர் டிரைவர் தூக்கிட்டாரு. டிரைவர் ஆமா. ஸ்மெல்லுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லு. யாருக்கும் ஒன்றும் ஆகலை, சேஃபு. என்னன்னா இந்த இதுதான் நம்ம காப்பாத்துச்சு. இதே சென்டர் மீடியா இருந்ததுன்னா பக்கத்து இதில் போயிட்டு அதில் வர வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். டிரைவர் தூங்கிட்டாரு. இப்படி போகுது வண்டி. வண்டி வளையுது. நான் பார்த்தேன் நேரில், என் ஃப்ரெண்டில் நடந்தது. எனக்கு ஒரு நிமிஷத்தில் அப்படியே நானே பயந்துட்டேன். இன்னொருத்தர் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்தார் அந்த வண்டி. அவரு அள்ளு கிளம்பிச்சு. அவரு எல்லாரும் சேஃப். யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஆல் சேஃப் எல்லாருமே. ஸோ
ஸோ தயவு செஞ்சு தூக்கத்தில் மட்டும் ஓட்டாதீங்க. மேபி தூக்கத்தில் கூட ஓட்டிடலாம். ஓவர் ஸ்பீடு வேறு. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா 110 வந்துட்டு இருந்தேன். அவரே வந்து எனக்கு தெரிஞ்சு அதே ஸ்பீடு தான் வந்துட்டு இருக்காரு 110. ஸோ தயவு செஞ்சு நைட் டைமில் மட்டும் ஓவர் ஸ்பீடு தேவையே இல்லை. ப்ளீஸ் அவாய்ட். கண் எதிர்க்க நடந்தது எப்போ எதிரில் ஜஸ்ட் இருக்குது. எனக்கு நடந்து ஒரு 5 செகண்டில் தான் நடக்குது, 5 செகண்ட்ஸில். ப்ளீஸ் டோன்ட் ரேஷ் ட்ரைவ். டைம் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாதீங்க. நிதானமாக பொறுமையாக போங்க. ஏன்னா ஸ்பீடாக போய் என்ன ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நிதானமாக போங்க. அதனால் ஒரு உயிர் சதம் கூட ஆகலை. எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. காட் கிரேஸ். ஒருத்தருக்கு மட்டும் மண்டேயில் வந்து சைடில் அடிபட்டது. பட் எல்லோரும் பொழைச்சிட்டாங்க. அதில் சென்ட்ரல் மீடியன் அந்த இடத்துல இருந்தனால தான் அது கீழே வந்து ஏதோ பாலம் மாதிரி, இந்த பாலத்தில் இடித்து தான் வந்து கரெக்டாக பஸ்ஸு நிறுத்திருக்கு. அது மட்டும் சென்ட்ரல் மீடியன் தான் பக்கத்து ட்ராக்கில் போயிட்டு அந்த ரோட்டில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஏன்னா எதிரில் வண்டி அடித்து இந்த வண்டி எதனா ஆகிருக்கும். பட் காட் கிரேஸ் ஒன்றும் ஆகலை. எல்லோரும் சேஃபாக வீட்டுக்கு போங்க. ரேஷ் டிரைவ் தேவையில்லை, ஓவர் ஸ்பீடு தேவையில்லை ஹைவேயில். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி வரத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது விக்ரவாண்டி வரத்துக்கு. ஆனால் அதுக்குள்ளே இதுமாதிரி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 3 மணிக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம். ப்ளீஸ் அவாய்ட் ரேஷ் ட்ரைவ். டேக் கேர். இங்கேருந்து கிளம்பணும். மணி வேறு 4 போகுது. ஓகே பாய். ஸோ வண்டி ஃப்ரண்ட் ஆக்சிலு அங்கேருந்து அப்படியே கைட்டு வந்துச்சு. மாத்திரை பேட்ரி இது இன்ஜினாக தெரியலையே. கண்டிப்பாக ப்ரோ சேஃபாக ஓட்டுங்க ப்ரோ. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சேஃபாக ஓட்டுங்க, ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. எல்லாரும் சென்னையா? நானும் சென்னை வாசி நம்மளே பயப்படலாமா? இல்லை ஒன்றும் இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். வாங்க ஏரா ஓகே பார்க்கலாம் ப்ரோ. வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. அவர் எனக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மட்டும் அனுப்ப சொல்லுங்க. நீங்கள் ரீச் ஆகிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. ஸோ கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி.